சோ அருண், நீங்க வந்து ஒரு ஜாம்பி வைரஸ்னால தாக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து நான் நினைக்கிறேன். அதுவும் யாரோட ஜாம்பி வைரஸ்னா, நம்ம ரவீந்தர் அவரோட ஜாம்பி வைரஸா தான் இருக்கும். ஏன்னா அவங்க உள்ள படுத்துட்டு நேத்து நைட்டு ஒண்ணு நடந்துச்சு, அதை முதல்ல சொல்லிடுவோம். ரவீந்தர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா உடம்புக்கு முடியாம போயிடும். ஏன்னா ஒரு டாஸ்க் நடந்துச்சு, தலைவனா தலைவியா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டாஸ்க் நடந்துச்சு. அது வந்து தலைவன் வந்து லைட்டா கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கீழே விழுகிற மாதிரிலாம் ஒரு இதா இருந்திருக்கும். சோ அது வந்து உடனே வேலையை காமிச்சிருக்காது. அப்ப எடுத்த உடனே கொஞ்சம் கரெக்டா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் போக போக தானே தெரியும். நம்மளும் ஏதாவது கீழே விழுந்துட்டோம், நீங்க அப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. வீட்டுல படுத்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஐயோ காலு பிடிக்குதா கை பிடிக்குதுன்னு இருக்கும்ல, அதே மாதிரி நிலைமையில தான் நம்ம ரவீந்திர அவர்களுக்கும் கால்ல வலிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு, அவரோட உடம்புல ஹெல்த் இஷ்யூ ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாம் மெடிக்கல் ரூம்க்கு எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா ரவீந்தர் இருக்கிற கண்டிஷனுக்கு அவர் வந்து ஓடுனது அதெல்லாம் பாக்குறப்ப உண்மையிலே ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தான். ஆனா அவரால் முடியல, அவர் வந்து திணறிக்கிட்டு இருக்காப்ல. உள்ள பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா ஒரு மாதிரியா துடிச்சுக்கு இருக்காப்லன்ற மாதிரி தான் இருக்கு. நைட் அது வந்து நடந்தது வந்து பாத்தீங்கன்னா 3 மணி. நானே இப்பதான் ட்விட்டர்ல தான் பார்த்தேன். ஆனா இந்த வட்டம் உள்ள ஒரு பிக் பாஸ் வந்து தன்னை வருத்திக்கிட்டு தான் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கோ அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து லைட்டா தோணும். ஏன்னா முன்னாடியே தெரியும் அவரால் பிசிக்கல் டாஸ்க் விளையாடவே முடியாது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அந்த டீமுக்கும் தெரியும், பிக் பாஸ் டீமுக்கும் தெரியும். அவங்க உள்ள எடுக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் விளையாட முடியாது, ஏதாவது அடிக்கடி படும், அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் பயங்கரமா வரும் அப்படின்றது. ஆனா இவங்க வந்து டிஆர்பிக்காக எடுத்து வச்சிருக்காங்கன்றது பச்சையா தெரியும், நமக்கு முன்னாடியே தெரியும். சோ அதான் இந்த இடத்துலயும் வந்து நடந்திருக்கு. டிஆர்பிக்காக பாருங்க, வேணா அந்த ப்ரோமோ வந்து இவரோட இதாதான் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நடக்கும். சோ இவரை பொறுத்த வரைக்கும் மென்டலி வேணா ஸ்ட்ராங்கா தவிர பிசிக்கலி வந்து பயங்கரமான ஒரு வீக்கான ஆளு தான். சோ இவங்க வந்து வெறும் டிஆர்பிக்காக மட்டும்தான் உள்ள வந்து ரவீந்திர அவரை வந்து உள்ள எடுத்து வச்சிருக்காங்க. சோ ரொம்ப மட்டமா இறங்கிட்டாங்க, தன்னை வருத்திக்கிட்டு தான் இந்த வட்டம் வந்து கண்டென்ட் கொடுக்கணுன்றதுக்காக ரொம்ப சீப்பா இறங்கி பண்ணிக்கிருக்கான்ற மாதிரி தான் எனக்கு வந்து லைட். ரவீந்திர எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப பாவமா இருக்கு, அவரால் எதுவுமே பண்ண முடியல, மூச்சு திணறுது அவருக்கு. அந்த அளவுக்கு வந்து அவரோட ஹெல்த் இஷ்யூ வந்து பயங்கரமா இருக்கு. அது போக நம்மளோட அருண் இருக்காப்ல, அருண் முன்னாடி சொன்னதுக்கு நான் வருவோம். நம்ம அருண் வந்து நம்ம ரவீந்திர அவரை பார்த்து, அண்ணே நம்ம டீமோட மாஸ்டர் மைண்டர் நீ தானே, ஆஹா அது நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம்னே, இதுக்கப்புறம் பாய்ஸ் டீம் தானே எல்லாத்துலயும் போய் ஜெயிக்குது, ஓஹோ அப்படின்ற மாதிரி நம்ம ரவீந்திர வந்து உச்சி கொட்டிக்கு இருந்தாப்ல. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, அருண் வந்து வடிகட்டின முட்டாள்னு தெரியுது. அதான் மக்களே. சோ இவரோட ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப மட்டமா இருக்கு. அவர் முன்னாடியே புகழ்ந்துட்டு லாஸ்ட் வந்து நாமினேட் பண்றப்ப அவர் வந்து மைண்ட் அளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்றப்ப ரொம்ப மட்டமான ஸ்ட்ராட்டஜி. அவங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா புகழ்ந்து பேசுது, தலைவரே நீங்க இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. அதே பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நாமினேட் பண்றது ரொம்ப மட்டமான ஐடியா வச்சு யூஸ் பண்ணி விளாண்டுக்கு இருக்காப்ல. சிறிதளவு கூட மூளை இல்லைன்றத வந்து இந்த இடத்துல வந்து நிரூபிக்கிறாருன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சோ மக்களை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு இந்த காம்பாக்ஸ் வந்து காமன். உள்ள இருக்கிற ரவீந்திர அவருக்கு வந்து தெரியும், எது சொன்னாலும் நம்புறாங்கடா, இது மாதிரி இருந்தா போதும்டா, லாஸ்ட் வரைக்கும் வந்துருவேண்டா அப்படின்ற அளவுக்கு ரவீந்திரக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சொன்ன மாதிரி தான் ஓவரா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப மனக்கணக்கெல்லாம் போட்டு கால்குலேஷன் எல்லாம் பண்ணி விளாண்டனாலும் மக்களுக்கு வந்து பிடிக்காது. வெளியே வர்றப்ப பயங்கரமான நெகட்டிவோட தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் என்னோட தாட் வந்திருக்கு. கரெக்டா தானே மக்கள் இருக்கு, கரெக்டா தான் இருக்கும். எல்லாரும் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட் ஆகும். சோ அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். பாய்.